தம்பி, இந்த மாத்திரையை 3 வேளைக்கு எடுத்துக்கோ. இதுல 1 வாரத்துக்கு மாத்திரை இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். 2 நாளைக்கு கட்டை பிரிக்காத. அதுக்கப்புறம் கட்டை பிரிச்சுட்டு இந்த ஆயின்மெண்ட்டை தடவிக்கோ. அதுக்கப்புறம் வேணா காட்டனை வாங்கி மேல ஒட்டி கட்டிக்கோ. கொஞ்சம் பெயின் இருக்கும். 2-3 நாளைக்கு எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்காத. ஓகேவா? பாலா, நினைவெல்லாம் திரும்பிருச்சு போல. நல்ல வேலை. இல்லன்னா உன்னை வச்சு 24 மணி நேரமும் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்போம். நீ தப்பிச்சிட்ட. கொடுத்துருக்கிற ஆயில்மெண்ட் எல்லாம் சரியா எடுத்துக்கோ. 1 வாரத்துல சரியாயிரும். அப்புறம் நீ எந்த ஊருக்கு வேணாலும் போயால. ஆனா ரோட்டை மட்டும் பார்த்து கிராஸ் பண்ணணும். எல்லாரும் சவுந்தர் மாதிரி இருக்க மாட்டாங்க. அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி சவுந்தர், பாலாவை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க ஊருக்கு கிளம்புங்க. இனிமேலும் சுத்திட்டு இருக்காதீங்க. ஓகே டாக்டர். ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க டாக்டர். கண்டிப்பா கண்டிப்பா வர சார். தேங்க்ஸ் டாக்டர். உன்னோட நன்றி எல்லாத்தையும் மொத்தமா நீ சவுந்தர் சாருக்கு சொல்லு. எனக்கு சொல்லி வேஸ்ட் பண்ணாத. வரட்டுமா டாக்டர்? ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவர் எப்பவுமே இப்படிதான், ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் சொல்றதுல தப்பு இல்ல சார். இந்த காலத்துல யாரும் இந்த அளவுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. உங்க மேல எனக்கு கோவம் இருந்துச்சு. நீங்க மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா நான் வந்த வேலை முடிஞ்சிருக்கும். இப்ப தள்ளி போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா பரவாயில்ல, இந்த விபத்து ஏற்பட்டது நல்லதுக்கு தான். உங்களோட அறிமுகம்லாம் கிடைச்சிருக்கு. இனி உங்களை மாதிரி நல்லவங்க ஆதரவோட வந்த வேலையை முடிச்சிருவேன். நாம என்னதான் நினைச்சு முயற்சி பண்ணாலும் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான்ப்பா நடக்கும். நம்மளை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீயும் நானும் சந்திக்கணுங்கிறது விதி. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு அப்ப இருந்த கோபம் இப்ப இல்லல்ல? இல்ல சார். நான் எப்படி சார் உங்க மேல கோவப்படுவேன்? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தானே. உங்ககிட்ட தான் நான் நிறைய சொல்லணும். எனக்கு உங்ககிட்ட சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா என் உயிரை காப்பாத்தின உங்ககிட்ட என்னை பத்தின உண்மையை மறைக்கிறது தப்புன்னு தோணுது. என்னை மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல பாலா, ஏதோ காரணம் இல்லாமலாம் இதெல்லாம் பண்ணிருப்ப, விடு. சார், நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். அது இங்கேயே தான் சொல்லணுமா? கார்ல போறப்ப கூட சொல்லிக்கலாம். சரி வா, போகும்போதே பேசிக்கலாம். சரி சார், ஒரு நிமிஷம் சார். பாலா, இந்த பேக் ஒண்ணுதான் நீ ஆக்சிடென்ட் ஆனப்ப கிடைச்சது. ஆமா சார், இது ரொம்ப முக்கியமான பேக். போலாம் சார். போலாம். இப்ப சொல்லு. என் ஊர் சென்னை. எங்க அப்பா ஒரு பஸ் டிரைவர். சீக்கிரமா வாங்க வாங்க, சீக்கிரமா சீக்கிரமா வாங்க ப்ளீஸ். வந்து கதை தருங்க, டைம் ஆச்சு. வாங்க வாங்க வேகமா. ஏய் ஏய் அம்மு, பொறுமையா போ. பாத்தியா திவா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான்னு யோசிச்சு பாரு. நாம அவளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுதான் தப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அவ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா எங்கே இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருக்கணும். மைதிலி, நீ தான் தப்பு பண்ற.
ஏன் காப்பத்தில் தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டு வந்த? யாராவது அந்த பொண்ணை தேடி வந்தா எப்படி கண்டுபிடிப்பாங்க? எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்றதாவே இருக்கட்டும், ஆனா அவ எனக்கு வேணும். என்கிட்ட இருந்து அவளை யாரும் பிரிக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி அவளுக்கு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அவளை தேடி வந்திருக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் ஆடாவது கொடுத்திருக்க மாட்டாங்க. எதுவுமே செய்யாம இருக்காங்கன்னா அப்ப யாரும் இல்லைன்னு தானே அர்த்தம். நம்மளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இருக்கும்ல. திவா, என்ன வேணும்னாலும் பிரச்சனையா இருந்துட்டு போட்டோம். நான் அவளை என் பொண்ணாதான் பாக்குறேன், அவளும் என் அம்மாவா தான் பாக்குறா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கோம். ப்ளீஸ் நீயும் அவளை பொண்ணா பாரு. அவ இருக்கிறப்போ இந்த மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அவளுக்கு ஒண்ணு பிடிக்காம போயிடும். மைதிலி அம்மா, ஏய், நீ ஏன் அவ்வளவு வேகமா ஓடுன? என் ரூமுக்கு போய் எனக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் இருக்குதான்னு பாத்துட்டு வந்தேன். இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சத நீ இல்லாத கொஞ்ச நாள் யாருக்காவது கொடுத்துருவனா? சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இன்னைக்கு நம்மள திவாகர் வெளியில கூட்டிட்டு போறாரு. நான் அப்படி சொல்லியே, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். ப்ளீஸ். என்ன திவா, எங்களுக்காக வெளியில கூட்டிட்டு போக கூடாதா? கூட்டு போவார். வா, நம்ம கிளம்பலாம். ஏய், ஏய். உன்னோட இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டத்தை நீ தாங்கியிருக்கியாடா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஒன்னு அந்த பொண்ணை மறந்துருப்பான், இல்லைன்னா ஓடியே போயிருப்பான். ஆனா நீ அந்த பொண்ணை உன் தங்கச்சியா பார்த்த ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் அவளுக்காக போராடிட்டு இருக்க. அவங்க அம்மா புரிஞ்சுக்காத நினைச்சு வருத்தப்படாதடா. நீ நல்லா இருப்ப, நீ எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்வ. நீ உன் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணை தேடி அலையிறத எல்லாராலையும் ஏத்துக்க முடியாம இருக்கலாம், ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பொண்ணுக்கும் உன்னை விட்டா யார் இருக்கா? உனக்காக பெத்த அப்பா அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கா. என் அண்ணன் தான் முக்கியம்னு சொல்றா. உன்னை யாராவது திட்டினா அவ கோவப்படுறா. அப்ப அவளுக்காக அலையிறதுல எந்த தப்புமே இல்லடா. என்னை மன்னிச்சிருப்பாளா? நான் தான் உன்னை தடுத்து நிப்பாட்டிட்டேன். இல்லைன்னா இந்நேரம் நீ உன் சிவானியை தேடி கண்டுபிடிச்சிருப்பல்ல. இந்த ஆண்டவன் எல்லாருக்கும் நல்லது பண்றானோ இல்லையோ, கண்டிப்பா கெட்டது பண்ணிடுறான் பாலா. உன்னை சோதிச்சு பார்க்க எப்படிதான் மனசு வருதோ. ஆனா நமக்கும் வேற வழி இல்லை, அவனை நம்பிதான் ஆகணும். அவன் கடைசியா எல்லாத்தையும் நல்லபடியா தான் முடிச்சு வைப்பான். சார், நீங்க தான் என்ன மன்னிக்கணும். என்னை அடிச்சு போட்டு போகாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து கூடவே இருந்த உங்களை நம்பாம நடந்துக்கிட்டேன். அதுக்கு காரணமும் இருக்கு. ஒருவேளை நான் உங்ககிட்ட யாருங்கிறத சொல்லி அதை வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா அவங்களால எனக்கு ஏற்பட்டிருக்க அடியை தாங்க முடியாது, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே சிவானி தேட அனுப்பவும் மாட்டாங்க. அது என் மேல வச்சிருக்க பாசத்தால. இப்ப நீங்க என் மேல அக்கறை காட்டும் போது உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்க தோணல. உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒருத்தரை பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார். நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அது நீங்க தப்பு பண்ணதான் நினைச்சு எனக்கு இந்த அளவுக்கு சரிங்க. இதை பாரு பாலா, மனுஷனுக்கு மனுஷன் ஆறுதலாகவும் உதவி செஞ்சுக்கிறதும் இயல்புதான். அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் உதவி பண்ணலன்னா
நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த சௌந்தர்யம் பின்னாடி இருப்பான். இனி தனி ஆளா நீ சிவானியை தேடி அலைய வேண்டாம். நானும் உனக்காக தேடுறேன். உனக்கு உடம்பு நல்லாகிற வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. அதுக்குள்ள எப்படியாவது சிவானியை தேடி நான் கண்டுபிடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நாளா தனியா சிவானியை தேடி கண்டுபிடிச்சிருவான்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்க கூட இருக்கும் போது இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. பாலா, நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. அதை விட்டுறாத. நம்மளை சுத்தி எல்லாம் நல்லதாவே நடக்கும். வா போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் ஒரு பையன் சொல்லியிருந்தேன்ல, இவன் தான். இவன் பேரு பாலா. இவன் ரொம்ப நல்ல பையன் மேடம். நான் சொன்ன மாதிரி உடம்பு சரியாற வரைக்கும் இவன் இங்க இருப்பான் மேடம். ஒருவேளை அவன் நிரந்தரமா இங்க தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல மேடம். ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லை மேடம். ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்கு மேடம். உடம்பு சரியான உடனே அவங்க இருந்து கிளம்பிடுவான் மேடம். ஓ சார், இந்த பையன் இங்க இத்தனை நாள் தான் தங்கணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. இவனை இங்க தங்க வைக்கிறதுக்கு காரணமே உங்களோட நல்ல மனசுதான். அவன் இங்க எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும். ரொம்ப நன்றி மேடம். பிரகாஷ், இங்க வாப்பா. என்ன மேடம்? இந்த பையனை கூட்டிட்டு போய் உன் ரூம்ல தங்க வச்சுக்க. சரி மேடம். பாலா, பார்த்துருந்துக்க. உன் உடம்பையும் பார்த்துக்க. நான் உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறேன். உன் மனசுல எதையும் வச்சுக்காம நிம்மதியா இரு. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். சரியா? தேங்க்யூ சார். சரி, உள்ள போ. உன் பேர் என்ன? பாலா. உன் பேரு? பிரகாஷ். நீ இருக்கிற ரூம்ல தான் நான் இருக்க போறேனா? இல்ல, அது என் பழைய ரூமு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு என்ன பக்கத்து ரூமுக்கு மாத்திட்டாங்க. ஓ, இதான் உன் ரூமு. தங்கிக்க, நான் வரேன். வினோ, இப்படி ராப்பகலா உட்காந்து சிவானி பத்தி யோசிக்கிறதுனால அவ கிடைச்சிட போறதில்ல. அவ நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா. இப்போதான் ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோட படுத்து தூங்கு. அவ ஒரு இடத்துல நல்லபடியா இருக்கா. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வருவா. நான் சிவானியை பத்தி கவலைப்படுறதை விட உன்னை பத்தி தான் அதிகமா கவலைப்படுறேன். நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்நார்மலா நடந்துக்கிற. என் பொண்ணு காணாம போயிருக்கா. நான் காலையில எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு 4 வேளை சாப்பிட்டு நிம்மதியா உன்ன மாதிரி ஆபீஸ் போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். என்னால உன்ன மாதிரி நார்மலா நடந்துக்க முடியல பிரசாத். நான் இன்னைக்கு ஆபீஸ் போனது
ஒரு முக்கியமான மீட்டிங்காக. அதனால நான் ஷிவானியை பத்தி கவலை இல்லாமையா இருக்கேன்? நான் அவளுக்காக அங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். அவளுக்காக 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீ எல்லா இடத்துலயும் அலைஞ்ச 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ற. ஆனா அவளை பத்தி ஒரு சின்ன தகவல் உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? போலீஸ் ஸ்டேஷன்ல மெயில் ஐடி டீடைல்ஸ் கொடுத்தியே, அத பத்தி விசாரிச்சியா? உனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. வினோ, எதுவும் தெரிஞ்சுக்காம பேசாத. நான் தினம் தினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அவங்களும் சைபர் கிரைம்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் எந்த டீட்டெயிலும் வரல, அவ்வளவுதான். ஏன் டீட்டெயில் வரலன்னு கேள்வி கேட்க முடியாது வினோ. அவங்களுக்கு நம்ம புள்ள தொலைஞ்சு போன மாதிரி 1000 கேசஸ் இருக்கும். அதுல ஒரு கேஸ் தான் நம்மளோடது. போய் நோண்டிட்டே இருந்தோம்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்க வேணும். எல்லாத்துக்கும் நம்ம அங்க போய் நின்னுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு 1000 கேஸ் இருக்கும். உனக்கு ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கும். நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. நான் இனிமே யாரையும் நம்ப தயாரா இல்ல. நானே என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். வினோ, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசி என்னை காயப்படுத்தாத. நீ உன் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிடுற. நான் வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ இந்த நேரத்துல உன் மனநிலையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கல, எல்லாருக்கும் பிரச்சனை தான். அப்ப நான் பைத்தியம் ஆயிடுவேன்னு சொல்றியா? அத டைரக்டாவே சொல்லு. என் பொண்ணு இல்லாம வாழறதுக்கு பைத்தியமாவே இருக்கலாம். வினோ, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்க. நீ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கோவப்பட்டதுனாலையும் அவசரப்பட்டதுனாலையும் தான் இன்னைக்கு நம்ம பொண்ணு நம்ம கூட இல்ல. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு நீ என்னை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்பவே நான் தனியா தானே இருக்கேன் பிரசாத். வினோ, இதுக்கு மேல நான் என்ன பேசினாலும் பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாம என்ன உனக்கு பிடிக்காமையும் போகும். உனக்கு என் கூட பேசினா பிடிக்காது, அவளுக்கு என் கூட இருக்க பிடிக்காது. நான் யாருக்காக இருக்கேன்னு எனக்கே தெரியல. யாரோ ஒரு 3வது மனுஷன் கிட்ட போன் பண்ணி பேசுற பொண்ணுக்கு ஒரு தடவை கூட அம்மா கிட்ட பேசணும்னு தோணல. உனக்கும் என்னோட தவிப்பு புரியல. அத சொல்லியும் என்னால புரிய வைக்க முடியல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். டேய் பாலா, அவன் கூட பேசாத. டேய், என் ஃப்ரெண்ட் அவன், கிட்ட வராத. நீ உன் ஃப்ரெண்டு கூட போய் பேசு. ஏய், அவன் சின்ன பையன் தானே, அவனும் நம்ம கூட இருக்கட்டும். பாலா, உனக்கு அவனை பத்தி தெரியாது. இவன் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. உன்கிட்ட சண்டை போடாம இருந்தா பிடிக்கும்ல. இனிமே உன்கிட்ட சண்டை போட மாட்டான். போட மாட்டேலடா? போட மாட்டேன். போட மாட்டானா? பாலா, நீ சொல்லிட்டேன்னு விடுறேன், இருந்துட்டு போட்டோம். சரி, நம்ம ஆல்பம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. இதான் நானு, இது இவன், இது அவன்,